வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி கேள்வி வந்துட்டு சிம்பிளாக சிவகாமி அப்படின்னா என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிவனோடு இருப்பவர் சிவகாமி. இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா உள்ளார்த்தமாக பொருள் நிறைய இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அதை சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை கரெக்டான ஒப்பிட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கு முதல்ல சிவம்னா என்னென்னு பார்க்கணும். ரைட்? இந்த காடஸ் இவங்கெல்லாம் வந்துட்டு ஆண் பெண் இப்படிலாம் நம்ம வச்சுக்கிட்டது தான். அது வச்சுக்கிறதுக்கான காரணம் இருக்குது. சிலைகள்லாம் நம்ம வடிச்சுக்கிட்டது தான். அதை மறந்துடக்கூடாது, கடைசி வரைக்கும் அதை உலகம் இருக்கிற வரைக்கும் இதை கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக ஒரு உருவம் கொடுத்து அதுக்காக தான் இந்த படையல் பூஜை சம்பிரதாயம் சடங்கு இதெல்லாம் பண்ணி அதை மறக்காமல் இருக்கிறதுக்கு கொண்டு வந்தது தான். ஸோ இப்போ நம்ம பேசுகிற கடவுள்கள் எல்லாமே வந்துட்டு கடவுள்னு சொல்லப்படுற இல்லை இறைவன் சொல்லப்படுகின்ற எல்லாமே வந்துட்டு ஒரு கான்செப்ட் தான். சரியா? அது ஒரு வே, ஒரு பேத்து, இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இப்படிலாம் இருக்குது உலகத்தில் அப்படின்றது தான் அந்த கான்செப்ட் தான் இது. சரி, அப்படின்னா இப்போ சிவன் அப்படின்றது என்ன? ஏன் இது சிவன் ஆச்சு? ஏன் சிவி அப்படி ஆளை இல்லை சிவம் அப்படி ஆளை அப்படின்னா ஏன் அது முக்கியமாக ஏன் அது ஆண் பால் ஆச்சு அப்படின்னா அது ஒரு டாமினன்ட் கேரக்டர்ஸ். அதனால தான் அதுக்கு அப்படி கொடுத்துருக்காங்க. ஏன் டாமினன்ட் கேரக்டர்? அப்போ சிவம்னா என்ன அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். இருந்தால் ஒரு கிறிஸ்பாக சொல்லிடுறேன். சிவம் அப்படின்றது ஒரு லைட், ஒரு ஒளி. அந்த ஒளியோட இன்டென்சிட்டி அதிகமானால் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஒளியோட இன்டென்சிட்டி கம்மியானால் ஒரு ஹீட்டு ரெடியூஸ் ஆகும். இதை ஒரு பிரின்சிபலை வச்சுட்டு இந்த வேர்ல்டு வந்து ஃபார்ம் ஆகுது, டிஃபார்ம் ஆகுது, இல்லை கேலக்ஸி ஃபார்ம் ஆகுது, டிஃபார்ம் ஆகுது, இல்லை பூம் ஆகுது, எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ எவ்ரி திங் இஸ் பிகாஸ் ஆஃப் தட் ஹீட் விச் இஸ் ப்ரொடியூஸ் பை த லைட். சரியா? ஸோ இதுதான் நம்ம உடம்புக்குள்ளேயும் இருக்குது. அது ஈஸியாக என்ன பண்ண முடியுது, இந்த ஃபார்மேஷன் எனர்ஜி ஃபார்மேஷன் ஈஸியாக எங்கே வேணாலும் ஃப்ளோ ஆகிட முடியும். அதுதான் சீவன். சரியா? சீவம் அது ஃப்ளோ ஆகிறது நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்குது. ரைட்? அப்படி ஃபார்மேஷன் டிஃபார்மேஷன் பண்ணுறதுனால அது டாமினேட்டிங் கேரக்டர் ஆகிடுச்சு. அதனால் சீவம் வந்து சீவன் ஆகிடுச்சு. அந்த சீவனை நம்ம சிவன் ஆக்கிட்டோம். ரைட்? சீவன் தான் இருக்குது, சீவனை வாங்காதுன்னு தான் சொல்லுவோம். அப்புறம் தான் அது வடமொழி கலந்து ஜீவன் ஆச்சு. ரைட்? ஒரு இது ஒரு ஜீவன், அது ஒரு ஜீவன் அப்படிலாம் சொல்லிக்கல. ஸோ ஒரு ஜீவன் ஆச்சு. அது சீவன் அப்படின்றது தான் கரெக்டு. சீன்றது என்னாலே அப்புறம் ஒளின்னு தான் அர்த்தம் அதுக்கு மீனிங். நம்ம உடம்புக்குள்ளேயும் அந்த சீவன் ஒரு இடத்துல ஒடுங்கி இருக்குது, எல்லா இடத்துலையும் பறவையும் இருக்குது. அதுதான் அந்த பரவி போகிறது மூமெண்ட்டு, இதை தான் வந்து சிவதாண்டவம் அப்படிலாம் சொல்லுவோம். ஆக்சுவலாகவே அது ஒரு ஆணும் கிடையாது, ஒரு பெண்ணும் கிடையாது. இந்த கேரக்டரால் இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு ஆணாக அதை நினைச்சிட்டோம். ரைட்? ஸோ இப்படி இருக்கிற சிவதாண்டவம் அப்படின்றது எல்லா உயிர்களுக்குள்ளும் நடக்கக்கூடியது, எந்த உலகத்துலேயும் நடக்கக்கூடியது. அந்த எனர்ஜி ஃப்ளோவை தான் அதோட ஷேப்பெல்லாம் தான் நம்ம ஸ்ட்ரக்சர் ஆக்கி வச்சுருக்கோம். வெளியிலேயே அந்த ஷேப் தெரியுது, அது ரிசர்ச்சும் போயிட்டுருக்கு. அப்படி விட்டுரும். இதுதான் சிவன். ஓகேவா? இப்போது இது நம்ம உடம்புக்குள்ளே இருக்குதுன்னு சொன்னீங்களே சார் அப்படின்னா, ஆமாம் இருக்குது. அதே லைட் இருக்குது நம்ம உடம்புக்குள்ளேயும். அந்த லைட்டு ஹீட்டே இல்லாத ஒரு லைட்டாக இருக்குது. ரைட்? அது இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு பேர் தான், அதுக்கு நம்ம சித்தர்கள் வச்சுருக்க பேர் தான் மனோன்மணி அப்படின்ட்டு. எக்ஸாக்டாக ப்ரூஃப் பண்ணல அப்படின்னாலும் இது வரைக்கும் நான் படித்ததுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, பிரெயினில் பிட்யூட்ரிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒன் ஆஃப் தி லைட்டு தான் அது. உயிர் போயிடுச்சுன்னா அது அவனை அந்த லைட்டோட இன்டென்சிட்டி குறைய சுத்தமாக குறைஞ்சிருச்சுன்னா நம்ம உயிர் போயிடுவோம் அப்படின்றது தான். சார் என்ன நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னா, இதை வந்து பார்த்து பதிவு பண்ணிவிட்டு போன முன்னோர்களோட ஏட்டிலேருந்து தான் இதை நான் சொல்கிறேன். இது இனிமேல் கண்டுபிடிப்பாங்களா, இது பொய்யாலாம் எனக்கு சொல்ல தெரியலை, ஏன்னா நானும் பார்த்ததில்லை. பட் ஆனால் அதுக்கான எல்லா அறிகுறியும் அவங்க சொல்லிட்டு போனால் அதை உணர்றதுக்கான எல்லா அறிகுறியும் நடக்குது. அதை எப்படி உணரலாம் அப்படிலாம் சொல்லிட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் நடக்குதா, அப்படி ஃபாலோ பண்ணால் அது நடக்குது. இப்படி ஒன்று இருக்குது அப்படின்றத நீ ஃபீல் பண்ணவும் முடியும். சரி, இது எல்லாருமாலையும் ஃபீல் பண்ண முடியுமா அப்படின்னா அதுவும் கொஞ்சம் கஷ்டம்தான். மேபி அது கூட ஃபேட்டாக இருக்கும். யாரெல்லாம் இதில் ஃபீல் பண்ண முடியுமோ, எந்தெந்த காலகட்டத்தில் அதை ஃபீல் பண்ண முடியுமோ அது அவங்களால மட்டும்தான் அதை ஃபீல் பண்ண முடியும். அதனால தான் நிறைய பேர் அச்சீவ் பண்ணவே முடியறதில்ல. நிறைய விஷயத்தை நிறைய பேர் ட்ரை பண்ணுறோம், எல்லோரும் சக்சீட் ஆகிறோமா? இல்லை. ஸோ அந்த மாதிரி இந்த நேச்சர் கொடுத்துருக்கிறது அப்படி தான் கொடுத்துருக்கு. சரி, ஓகே. இதுதான் அபவுட் சிவம் ஜீவம் எப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா காமி, சிவனுக்கு இப்போ சொல்லியாச்சு. காமி அப்படின்னா என்ன அப்படின்னா காமம் அப்படின்னு வந்தது தான் அது.
ஸோ சிவன் தான் டாமினேட் சொல்லிட்டோம், அது இன் போட்டாங்க. காமத்துக்கு ஒரு இப்போ ரெசசிவாக ஒன்று போடணும் இல்லையா, டாமினேட்டிங் கேரக்டர் கூட இருக்கிறது, அதனால் இதுக்கு பேர் என்ன சொல்லிட்டாங்க, காமி அப்படின்னு வச்சுட்டாங்க. ரைட்டு, நீ சேர்த்துட்டாங்க, அது சிவகாமி ஆச்சு. இப்போ காமம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம நினைக்கிற மாதிரி இச்சை கிடையாது காமம் அப்படின்றது. ரைட், வள்ளுவர் வந்து காமத்து பாலில் அது சொல்லிட்டாரு, அதனால் அது எல்லாருமே காமம் அப்படின்னா அது நினச்சிருக்கேன். அப்படி ஒரு அந்த அந்த ஒரு விஷயந்தான் காமம் அப்படின்னு நினச்சிருந்தா காமராஜன் நம்ம பேர் வைக்க மாட்டோம், கதிர்காமம்னு ஒரு ஊர் இருந்திருக்காது. ரைட்டு, ஸோ இப்போ காமராஜன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கூடி வாழ்ந்து ஒரு கூட்டத்துக்கு தலைவன், அவன் தான் காமராசன். சரியா, அது அப்படி தான் பொருள். அதுக்கப்புறம் நம்ம இப்படி அதை ஒரு காமம் சார்ந்த விஷயம், காமம் சார்ந்த தேடல், காமம் சார்ந்த பொருள் அப்படின்னு அந்த வேர்டை என்கேஜ் பண்ணி உண்மையான அர்த்தத்துலேருந்து மறுவி இந்த அர்த்தத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. வள்ளுவர் காலத்திலேயே காமம்ன்றது அப்படி தானே சார் இருக்குது அப்படின்னா, அதுக்கு முன்னாடி காலத்திலேயே காமம்ன்றது கூடி வாழ்தல். வள்ளுவரும் இந்த கூடி வாழ்தலை அதுவும் ஒரு இதுவாக வச்சு தான் எழுதியிருப்பார். நமக்கு தான் அது ஒரு பெரிய விஷயமா படுது. ரைட், ஓகே. அப்போது சிவத்தோடு கூடி இருப்பது சிவகாமி. சிவம் என்பது டாமினேட்டிங் கேரக்டர் ஆகிடுச்சு, ஆண்பால் ஆகிட்டாங்க. காமி என்பது பெண்பால் ஆகிட்டாங்க. ஸோ சிவனோடு யார் கூடி இருக்கிறாங்களோ அவங்க தான் சிவகாமி. அப்போ ஜீவனோடு யார் கூடி இருக்கிறாங்க, ஜீவன்றது இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற எனர்ஜி, மூவிங் எனர்ஜி, அதுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்கிறது தான் இந்த சிவகாமி. ஸோ சிவன் இல்லையேல் சக்தி இல்லை சொல்லியிருப்பாங்க, சக்தி இல்லையேல் சிவம் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எனர்ஜியும் சிவமும் ஒன்று தான். அதுக்கு வேறு ஒரு இந்த பார்வதி அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேர் வச்சுருக்கலாம், சக்தின்னு வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக சக்தி இருக்கிறது இடம் கொடுக்கறது தான் அந்த ரெசசிவ் கேரக்டர் இருக்கிற இந்த உடம்பு, எதுவாக வேணாலும் இருக்கலாம். சிவம் இல்லையே சக்தி இல்லைன்னு நம்ம எப்படி பொருள் எடுத்துக்கலாம்னா, அந்த உலகம் இருக்கும் ஆனால் இயங்காது. இயங்கிறதுக்கு சிவம் வேணும், எந்த பொருள் இயங்கிறதுக்கும் சிவம் வேணும். இதுதாங்க கான்செப்ட். இப்போது ஒரு உடம்பு இருக்கும், அது பிணமாக இருக்கும், அதுக்குள்ளே உயிர் போச்சு அப்படின்னா இது இயங்கும். அப்போ அந்த உடம்பு வந்து சிவகாமி, ரைட், அந்த உயிர் வந்துட்டு சிவன். ஸோ இது ரெண்டும் சேர்ந்தே இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் சிவகாமி அப்படின்னு பேர் வச்சு அந்த கான்செப்ட் அப்படி கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி லைட்டு, ஹீட்டு, கோல்டு. சிவம் என்றது ஹீட்டு, சிவகாமி என்றது கேரக்டர் வந்து எக்ஸ்ட்ரீம்லி கோல்டு. இட் டிபெண்ட்ஸ் ஆஃப் அந்த ரேஷியோவில் போகும்போது அது இது நீங்கள் எங்கே வேணாலும் பொறுத்து பார்த்துக்கலாம். வணக்கம், அடுத்த இதில் பார்ப்போம்.